கோவளம் கடற்கரை பகுதியில் பலத்த காற்று வீசுவதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவலோடு அங்கிருந்து நேரில் இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். கள தகவலை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது கோவளம் பகுதி. பெஞ்சால் புயல் காரணமாக காற்றினுடைய வேகம் என்பது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இந்த புயல் என்பது இன்று மாலை கரையை கடக்கும் என எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே கடலின் சீற்றத்தினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது. அதே போல இந்த காற்று வீசக்கூடிய அந்த காற்றினுடைய லெவல் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அநேக பொதுமக்கள் இங்கே கடற்கரைக்கு வரக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே ஒரு சுற்றுலா தலமாக இருக்கிறது. அதனால் பொதுமக்கள் யாரும் இங்கு வரக்கூடாது என்று ஏற்கனவே இங்கு இருக்கக்கூடிய 4 நுழைவாயில்களிலுமே காவல்துறையினர் கடுமையாக எச்சரித்து அவர்களை வழி அனுப்பக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. நாம் இங்கு இருக்கக்கூடிய இங்க பகுதி வாசிகளிடத்திலேயே கேட்கலாம். தம்பி, இங்க எப்படி இருக்கு? இங்க மழை இப்ப அதிகமா பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அது இல்லாம காத்து அடிக்குது, ரொம்ப காத்து அதிகமா இருக்குது. ஒன்றும் வெளியிலே வர முடியல எங்களால, அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. போலீஸ் என்ன சொல்றாங்க? நீங்க ஏன் இவ்வளவு காத்து இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லையா? காத்து இருக்கு, நீங்க பாதுகாப்பா வீட்டுல இருக்கணும்னு சொல்றாங்க. நீங்க ஏன் வெளியே வரீங்க? சரி, சும்மா சரி பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னாட்டு சரி வந்தோம். போலீஸ் ஃபுல்லாக அலோவ் பண்ணுறது இல்லை, எங்களுக்கே தெரியுது. சரி சும்மா பார்க்கலாம் அப்படின்ட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு வந்தோம். ஆனால் காற்றழுத்தம் ரொம்ப தாழ்வு நிலை ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் கடல் அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு நின்னேன். ரொம்ப என்னால் என்னை தள்ளுது. அதனால ஒன்றும் பண்ண முடியல, எங்களே தள்ளுது. நான் அந்த இடத்துக்கு போனேன், ஆனால் என்னையே ரொம்ப தள்ளுது சார். ஆனால் போலீஸ் வந்து போகக்கூடாது, பாதுகாப்பான வீட்டிலே இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க சார். வண்டி கூட இங்கே எடுத்துகிட்டு வந்து பார்க் பண்ண முடியல. பார்க் பண்ணால் அலோவ் பண்ண விட மாட்டாங்க அவங்க போலீஸ் சார். உங்களுடைய பாதுகாப்பை தானே போலீஸ் சொல்கிறாங்க, நீங்கள் வரக்கூடாது. நீங்களே பார்க்குறீங்க இவ்வளோ காற்று வீசுது, ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை மாதிரி இருக்குது. இப்படி இருந்த பிறகு நீங்கள் வீட்டில் இருக்காமல் வெளியே வரீங்க. நாங்கள் ஒரு ஆசைக்கு ஒரு எங்களோட ஒரு சந்தோஷம், எங்களோட ஒரு இதுக்காக நான் வந்திருக்கோம் சார். இங்கே பார்த்து நாங்கள் ஆக்ரேஷனும் நல்லா இருக்கும், ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு எங்களோட ஏஜுக்கே வந்திருக்கோம் சார். எங்கள் சேஃப்னால இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து வெளியில் வந்தோம், இல்லைன்னா நாங்கள் வர மாட்டோம். அதனால எங்கள் சேஃபை நாங்கள் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு. அதனால சரி சும்மா சரி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் வந்தோம், அவ்வளோதான். ராம்குமார், பொதுமக்கள் கூறுவதை நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த கடற்கரை பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதிவாசிகள் இங்கே வசிக்கக்கூடியவர்கள் கடல் எப்படி இருக்கிறது, இந்த மாதிரியான புயல் காலங்களில் கடலுடைய சீற்றம், அதனுடைய தாக்கம், இந்த காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் பார்ப்பதற்காக வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் இங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது தொடர்ச்சியாக பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. போலீசார் இங்கு இருக்கக்கூடிய 4 நுழைவாயில்களிலுமே அந்த பாதுகாப்பு பணியை பலப்படுத்தியிருக்கிறார்கள். பேரிகார்டு அமைத்து அங்கு வரக்கூடிய மக்களை இங்கு வர வேண்டாம் என்று அவர்கள் எச்சரித்து அனுப்பக்கூடிய அந்த சூழல் என்பது தொடர்ச்சியாக இருக்கிறது. காற்றினுடைய வேகம் என்பது தொடர்ந்து அதிகரித்தே கொண்டே இருக்கிறது. கடலுடைய அந்த தாக்கம், கடல் சீற்றமும் அதிகரித்து காணப்படக்கூடிய அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் ராஜேஷ் அவர்கள் நேரலையாக காட்டக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்திருக்கிறீர்கள். இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே ஒரு சுற்றுலா தலமாக இருந்த போதிலும் ஒரு மீன்பிடி தலமாகவும் இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு பல்வேறு கட்ட அறிவுறுத்தல்கள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு தங்களுடைய அந்த படகுகளை அவர்கள் பத்திரமாக கரையில் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே மீன்வளத்துறை அவர்களுக்கு அறிவித்திருந்ததன் பேரில் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த படகுகளை பத்திரமாக இங்கே இருக்கக்கூடிய தூண்களில் அவர்கள் கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சில மணி நேரங்களில், அதாவது மாலை நேரத்தில் புயல் கரையை கடக்கும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தெரிவித்திருந்தாலும் அதனுடைய தாக்கத்தை இங்கு நம்மால் உணர முடிகிறது. சென்னைக்கு மிக அருகில் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் அளவில் இருக்கிறது. அதே போல புதுச்சேரியிலிருந்து 100 கிலோமீட்டர், காரைக்கால் மாமல்லபுரம் இடையே இந்த கரையை கடக்கும் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் இங்கு கோவளம் பொறுத்த வரைக்குமே மகாபலிபுரத்திற்கு, மாமல்லபுரத்திற்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இந்த சீற்றம், கடலுடைய சீற்றமும் சரி, இந்த காற்றினுடைய வேகமும் சரி அதிகரித்து காணப்படக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது. இதை பொறுத்த வரைக்குமே, இங்கு பொறுத்த வரைக்குமே பாதுகாப்பான ஒரு முறைகள் இருக்க வேண்டும் என்பது பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுத்திருந்தாலும் பொதுமக்கள் அங்கு கடலுக்கு வரக்கூடிய அந்த சூழல் என்பது ஒரு ஆபத்தான சூழல் தான். இது குறித்து நாம் அவர்களிடத்தில் கேட்டபொழுது அவர்கள் பேசியவற்றையெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ராம்குமார்.
பெஞ்சல் புயல் மாலை கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான பல்வேறு கள தகவல் நமது மாலை முரசு தொலைக்காட்சியும் அங்கங்கு இருக்கக்கூடிய நம்ம செய்தியாளர் வாயிலாக தந்து கொண்டிருக்கின்றோம். பல கடினங்கள் நடுவே நமது செய்தியாளர்களும் கள தகவலை பதிவு செய்து வருகின்றனர். தற்பொழுது கோவளம் கடற்கரை கூட அங்கு இருக்கக்கூடிய சூறைக்காற்று தென்னை மரங்களை சாய்க்கும் அளவுக்கு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே பொதுமக்கள் அரசின் அந்த பாதுகாப்பு நடவடிக்கை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ராஜேஷ், கள தகவலுக்கு மிக்க நன்றி.